எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகில் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உம்மேலாம் ஆட்சிமைக்காய் நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராம் இறைவனே, இணையில்லா விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவ தந்தை இறைவனே. ஏக மகனாக ஜெனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் செம்மறியே. தந்தை நின்று நித்தியமாக ஜெனித்த இறைமகனே. உலகின் பாவம் போகுபவரே, வீரியம் இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தை வளம் இருப்பவரே, என் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசுவே, நீர் ஒருவரே தூயவர். நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத. பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவன் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆமென். 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 ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவான் உம் திருமகனை கருதரித்த புனித கன்னிமரியாள் உமது ஏவுதலால் எலிசபெத் அம்மாளை சந்திக்க செய்தீர். நம் அன்னையின் திருவயிற்றிலிருந்த உம் திருமகனை புனித திருமுழுக்கு யோவான் அக்களிப்புடன் கண்டுணர்ந்தார். அதே கிறிஸ்துவை திருநிகழ்ச்சியில் நாங்களும் சந்தித்து போற்றி பெருமைப்படுத்தி பெருகை கொள்வோமாக.
உம்மோடு பரிசுத்தாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்ய எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 14 முதல் 18 முடிய. மகளே சியோன், மகிழ்ச்சியால் ஆர்ப்பரி, இஸ்ரேலே ஆரவாரம் செய். மகளே எருசலேம், உன் முழு உள்ளத்தோடு அகமகிழ்ந்து அக்களி. ஆண்டவர் உன் தண்டனை தீர்ப்பை தள்ளிவிட்டார், உன் பகைவர்களை அப்புறப்படுத்தினார். இஸ்ரேலின் அரசராகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். நீ இனி எந்த தீங்கிற்கும் அஞ்ச மாட்டாய். அந்நாளில் எருசலேமை நோக்கி இவ்வாறு கூறப்படும்: சியோனே, அஞ்ச வேண்டாம், உன் கைகள் சோர்வடைய வேண்டாம். உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் மாவீரர், மீட்பு அளிப்பவர். உன் பொருட்டு அவர் மகிழ்ந்து களி கூறுவார். தம் அன்பினால் உனக்கும் புத்துயிர் அளிப்பார். உன்னை குறித்து மகிழ்ந்து ஆடி பாடுவார். அது திருவிழா காலம் போல் இருக்கும். உனது துன்பத்தை அகற்றிவிட்டேன், ஆகவே இனி நீ இழிவடைய மாட்டாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இந்த நான் ஆண்டவரை நீத்தி போற்றிடுரே. எங்கள் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே. இந்த அடிமை என்னை அவர் நினைந்ததனா, அந்த மீட்பரில் நெஞ்சம் மகிழ்கின்றதே. இந்த ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே. Alleluia, 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 alleluia. அருள் மிக பெற்றவரை வாழ்க, ஆண்டவரும் ஓடு இருக்கின்றார். பெண்களுக்குள் நீர் பேருவெற்றி, வாழ்க மரியே வாழ்க. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்காஸ் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டில் உள்ள ஒரு ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியார் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாளின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை
மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர், வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? வாழ்த்துரை காதில் விழுந்ததும் என் வயிற்றிலுள்ள குழந்தை பேரு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீ பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார்: ஆண்டவரே, எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுள் இணைந்து என மனதம் பேருகை கொள்கின்றது. ஏனெனில் அவர் ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, மே மாதம் வணக்க மாதம் என்று அழைக்கிறோம். இந்த மே மாதத்தினுடைய இறுதி கட்டமாக இன்றைக்கு அன்னை கன்னிமரியாளுக்கு முடிசூட்டு விழாவை இந்த திருத்தலத்திலே நாம் கொண்டாடுகிறோம். அகில உலக திருச்சபை இன்றைய நாளை மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்தித்த விழாவை கொண்டாடுகின்றது. இந்த இரு நிகழ்ச்சிகளுக்கும் தொடர்பு இருக்கின்றதா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். மரியாளுக்கு இத்துணை புகழ்ச்சியும் பெருமையும் கொடுத்து விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்படுவது சரியா என்பதையும் சிந்திக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். மருத்துவ சிகிச்சையிலே அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் குளோரோஃபார்ம் என்ற மருந்து உண்டு. இந்த மருந்தை கொடுக்கப்படுகின்றவர்கள் சுய நினைவை இழந்து வலி தெரியாமல் அந்த மருத்துவ சிகிச்சை பெறுகிறார்கள். இதை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் சிம்சன் என்பவர். இவர் பல மருந்துகளை கண்டுபிடித்திருக்கிறார். அவரிடம் ஒருவர் சென்று, நீங்கள் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளிலே மிக சிறந்த கண்டுபிடிப்பு எது என்று கேட்டார். அதற்கு டாக்டர் சிம்சன், ஆண்டவர் இயேசுவே மீட்பர் என்பதை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கண்டுபிடித்ததுதான் என்னுடைய கண்டுபிடிப்புகளிலே மேலான கண்டுபிடிப்பு என்று சொன்னார். இதைத்தான் பெத்லஹேமிலே சாமக்காவல் காத்திருந்த அந்த இடையர்களுக்கு வானதூதர் பின்வருமாறு சொல்லுகிறார்: உலக மக்கள் அனைவருக்கும் மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். உங்களுக்காக மீட்பர் ஒருவர் பிறந்திருக்கிறார் என்று சொன்னார். இதையே இயேசுவை, குழந்தை இயேசுவை மரியாளும் சூசையும் எருசலேமுக்கு எடுத்துச் சென்ற போது சிமியோன் என்ற முதியவர் குழந்தையை கையிலே ஏந்தி கொண்டு பின்வருமாறு, ஆஸ்திரேலிய நாட்டை சார்ந்த இந்த இருவரும் மருத்துவர்கள் நம்முடைய இந்திய நாட்டிற்கு வந்து தொழுநோயாளர்களை தொட்டு அவர்களுக்கு குணமளித்து இந்த மீட்பை செய்தார்கள். இந்த மீட்பு பணியை செய்தவர்களுக்கு கிடைத்த பரிசு அவரும் அவருடைய பிள்ளைகளும் உயிரோடு கொளுத்தப்பட்ட கோர நிகழ்ச்சியை நாம் அறிந்திருக்கலாம். இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில சொல்லால் அல்ல,
செயலாலே ஆண்டவர் இயேசு மீட்பர் என்பதை அறிவித்தார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இரண்டாம் வத்திக்கான் சங்கம் பின்வருமாறு சொல்லுகிறது: இயேசு ஆண்டவரே மனுக்குலத்தின் மையம், அவரே மனித இதயங்களின் மகிழ்ச்சி என்று சொல்லுகிறது. இயேசு விண்ணேற்பு அடைந்தபின் அவர் தந்தையோடு இணைக்கப்படுவதற்கு முன்பாக தம்முடைய சீடர்களுக்கு 40 நாட்கள் அவர் தோன்றி காட்சியளித்தபின் விண்ணேற்பு அடைவதற்கு முன்பாக நீங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை அறியுங்கள் என்று சொன்னார். இதைத்தான் இந்த சீடர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றபின் உலகமெங்கும் சென்று நற்செய்தியை அறிவித்தார்கள், தங்களுடைய உயிரையும் கொடுத்தார்கள். புனித பவுலடிகளார் பின்வருமாறு சொல்லுகிறார்: நற்செய்தியை நான் அறிவிக்காவிடில் எனக்கு ஐயோ கேடு என்று சொல்லுகிறார். நற்செய்தி அறிவிப்பது திருச்சபையின் தலையாய பணியாகும். இந்த நற்செய்தியை அறிவிக்கும் பணியில் நமக்கு முன்னோடியாக இருப்பவர் அன்னை கன்னிமரியாள். எனவேதான் அவருக்கு நாம் முடிசூட்டுகின்றோம், புகழாரம் செய்கிறோம். நற்செய்தியை ஆண்டவராகிய இயேசு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டவரும் இந்த நற்செய்தியான ஆண்டவரை மற்றவருக்கு வழங்கியவரும் அன்னை கன்னிமரியாள் இருந்திருக்கிறார். எப்படி என்றால், ஆண்டவர் இயேசு அவர் பிறப்பதற்கு முன்பாக வானதூதர் வழியாக மரியாளிடம் மீட்பரின் தாயாக விரும்புகின்றாயா என்று கேட்டபோது, இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று அந்த நற்செய்தியை அவள் தாங்கினார். அதனால் அந்த நற்செய்தியை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொண்டதினாலே வார்த்தையானவர் மனு உருவானார். இந்த மகிழ்ச்சியை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கவில்லை அன்னை கன்னிமரியாள். தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்கச் செல்லுகிறார். அவரை சந்தித்த போது, ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? முது வாழ்த்தொலி என் காதில் கேட்டதும் என் வயிற்றினுள்ளே குழந்தை அக்களிப்பால் துள்ளியது என்று எலிசபெத் அம்மாள் அன்னை கன்னிமரியாளை பார்த்து கூறுகின்றார். எனவே மற்செய்தி ஆண்டவர் இயேசுவை உதரத்திலே தாங்கிய மரியாள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்திக்கச் செல்வதற்கு காரணம் என்ன? அவருக்கு உதவி செய்யவா அல்லது பிரசவம் பார்க்கவா? ஒருவேளை இருக்கலாம். ஆனால் அதற்கு மேலாக நற்செய்தியான ஆண்டவரை, அவர் தரும் மகிழ்ச்சியை அவர்களுக்கு கொடுப்பதற்காக. இசையா 52ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே கூறப்பட்டிருப்பது போல இந்த இறைவாக்கு நிறைவேறுகின்றது. யூதேயா மலைநாட்டிற்கு சென்ற மரியாளுடைய இந்த செயல்பாடு நற்செய்தியை மலை மீது அறிவிப்பவரின் பாதங்கள் எவ்வளவு அழகானவை என்று இறைவாக்கு உரைத்தது இதன் வழியாக நிறைவு பெறுகின்றது. எலிசபெத்துக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் நற்செய்தியை அறிவிக்க மரியாளை இறைவன் தேர்ந்து கொள்ளுகின்றார். யூத மக்களுக்கு மட்டுமல்ல இயேசு மீட்பர், புறவினத்தாருக்கும் அவர் மீட்பர் என்பதை மத்தேயு எழுதிய நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கீழ்த்திசை ஞானிகள் இயேசுவை எங்கே கண்டார்கள்? அந்த குடிலிலே குழந்தையை அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள் என்று நுணுக்கமாக மத்தேயு சொல்லுகிறார். இதன் வழியாக மரியாள்
இந்த நற்செய்தியாகிய ஆண்டவர் இயேசுவை புறவினத்தாருக்கும் வழங்கும் கருவியாக ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மரியாள் தூய ஆவியினாலே கருதரித்த அவள் தன்னுடைய உறவினரான எலிசபெத்தை சந்தித்து மீட்புச் செய்தியை அறிவித்தது போல மாடி அறையிலே மரியாளோடு இருந்த சீடர்கள் தூய ஆவியை பெற்று நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டார்கள். இயேசு பிறப்பதற்கு உதவிய மரியா திருச்சபை தோன்றும் போது சீடர்களோடு இருப்பதை நாம் காணுகிறோம். எனவேதான் மறைந்த திருத்தந்தை 6ஆம் சின்னப்பர் நற்செய்தி அறிவிப்பு என்ற மடலிலே பின்வருமாறு சொல்லுகிறார்: மரியா வழிகாட்டும் விண்மீனாக திகழ்கின்றார். நற்செய்தி அறிவிப்பு பணிக்கு மரியா வழிகாட்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசுவாசிகள் மன்றாட்டிற்கு எழுந்து நிற்போம். அன்பின் இறைவா, ஒரே குடும்பமாக ஒன்றிணைந்து வந்திருக்கின்ற வேளையிலே இறை பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக தூய ஆவினாலே தூண்டப்பட்டு நம்முடைய தேவைகளை விண்ணக தந்தைக்கு எடுத்துரைப்போமாக. அன்பின் இறைவா, திருச்சபையின் தலைவர்களாகிய எம் பாப்பரசர் பிரான்சிஸ், ஆயர்கள், குருக்கள், கன்னியர் மற்றும் இறைமக்கள் அனைவரும் உண்மை, நீதி, அன்பு போன்ற இறையரசின் மதிப்பீடுகளின்படி வாழவும் அவற்றில் வளரவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக நாடுகளின் தலைவராகிய இறைவா, எங்கள் நாட்டின் ஆட்சியாளர்கள் நாட்டின் நலனுக்காக தீட்டும் திட்டங்கள் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படவும் எல்லா நிலைகளிலும் தன்னிறைவு பெற்ற நாடாக உயர அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்காக அயராது உழைக்கும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பணியாளர்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து செய்யும் பணியில் ஆக்கமும் ஊக்கமும் தந்து வரங்களால் நிறைப்பட வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகின்றோம். அன்பு தந்தை இறைவா, எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றோர் என புகழப்படும் அன்னை மரியாளை எங்களுக்கு தாயாக கொடுத்தமைக்காக நன்றி கூறுகிறோம். இத்திருத்தலத்தை நாடி அன்னையிடம் வேண்டும் அனைத்து வரங்களையும் உம் அன்னை வழியாக தர வேண்டும் என்றும், அன்னை மரியாளின் இறை வேண்டலின் வழியாக அன்னையர் அனைவரும் தங்கள் இல்லங்களை அன்பும் தூய்மையும் நிறைந்த இடமாக மாற்ற உதவி செய்ய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். இப்பொழுது மௌனமாக நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை எடுத்துரைப்போமாக. Let's place before the Lord our personal petitions. வாழ்வின் ஊற்றும் உரிணியுமாகிய எங்கள் அன்பு தந்தையே, பிள்ளைகளாகிய நாங்கள் வாஞ்சியோடு கேட்ட இந்த விண்ணப்பங்களை நீர் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை இறைஞ்சுகின்றோம். இருப்பதெல்லாம் தருகின்றேன் இறைவாயே திடுவா. மகிழ்வேன் மகிழ்வேன் இறைவா, இருப்பதெல்லாம் தருகின்றேன்
அர்ப்பணமாய் உமக்காக என்னை தருகின்றேன். பொழுதுகள் எல்லாம் நான் உமக்காய் தருவேன் இறைவா. விழிகள் காண்பது எல்லாம் நான் உவந்தே அளிப்பேன் இறைவா. வாழ்கின்ற ஒவ்வொரு நொடியும் உன் தாய்மடி சுகமென அமர்வே. என்னையை காணிக்கை பொருளாய் உன் பணிகளில் நிறைவாய் ஏற்பாய். பலிகளில் நிறைவாய் ஏற்பாய். இருப்பதெல்லாம் தருகின்றேன் இறைவாய் ஏற்றிடுவாய். அர்ப்பணமாய் உமக்காக என்னை தருகின்றேன். இருப்பதெல்லாம் தருகின்றேன் இறைவாய் ஏற்றிடுவாய். அர்ப்பணமாய் உமக்காக என்னை தருகின்றேன். சகோதரரே சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லா வல்ல தந்தையவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து திருப்பலி ஏற்றுக்கொள்வாராக. பராமரித்தாளும் இறைவாம் தம்மையே முழுமையாக கையளித்த புனிதமிக்க அன்னையின் பேரன்பை நீர் விரும்பி ஏற்று கொண்டீரே. அதுபோல் உமது மகத்துவத்திற்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இந்த மீட்பு பலியை கருணையுடன் ஏற்றருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை